ஈரானின் மிக உயரிய தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டு 7 வாரங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாட்டின் தலைவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்று உடல் அடக்கம் செய்யப்படுவது என்பது அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் அரசியல் மரபு. ஆனால் 7 வாரங்கள் கடந்தும் காமேனியின் உடல் இன்றும் அடக்கம் செய்யப்படாமல் இருப்பது சர்வதேச அளவில் பெரும் மர்மத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக 1989ஆம் ஆண்டு காமேனியின் முன்னோடி அயதுல்லா ருஹோல்லா கொமேனி இறந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆனால் காமேனி விஷயத்தில் அத்தகைய ஒரு இறுதி சடங்கை கூட ஈரானால் ஏன் இந்த முறை நடத்த முடியவில்லை என்பதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. பாதுகாப்பு நிபுணர்கள் இதற்கு பின்னால் ஒரு பெரும் அச்சம் இருப்பதாக கூறுகிறார்கள். ஒரு போரினால் ஏற்பட்ட காலதாமதம் மட்டுமல்லாமல் ஈரான் அரசு தங்களின் மீதான தேசியவாத கொந்தளிப்பு மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு அஞ்சி காமேனியின் உடலை அடக்கம் செய்ய தயங்குவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் புதிய உச்சக்கட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ள காமேனியின் மகன் முஜ்தபா காமேனி எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் இன்னும் பொதுவெளியில் தோன்றவில்லை. ஒருவேளை தந்தையின் உடலை அடக்கம் செய்யும் நிகழ்வை நடத்தினால் அது மக்கள் மத்தியில் பெரும் போராட்டங்களுக்கு வித்திடும் என்று ஈரான் ஆட்சி அஞ்சுவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாகவே தெஹ்ரானுக்கு பதிலாக காமேனியின் சொந்த ஊரான மற்றும் இஸ்ரேல் எல்லைக்கு வெகு தொலைவில் உள்ள மஷ்ஹத் நகரில் அவரை அடக்கம் செய்ய ஈரான் ஆலோசித்து வருகிறது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் தான் தெருக்கள் இருப்பதாக தம்பட்டம் அடித்தாலும் 50 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் இணைய முடக்கம் ஈரானின் உண்மை நிலையை உலகுக்கு தெரியவிடாமல் தடுக்கும் ஈரானின் பயத்தையே காட்டுகிறது. அணு ஆயுத திட்டங்களில் பிடிவாதம் காட்டும் ஈரான் தங்களின் தலைவரின் இறுதி சடங்கை கூட நடத்த முடியாமல் தவித்து வருவது அந்த நாட்டு ஆட்சியில் நிலவும் பெரும் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது. ஈரானின் இந்த மர்மமான மௌனம் எதை நோக்கி செல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.